இவ்வளவு சேவைகளை சமூகத்தில் கல்வி சார்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தருகிறது இந்த ஏவி. Field Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025. பொறியாளர் SK சையத் அகமது, திருநெல்வேலி பகுதி. இஸ்லாமியர்களின் கல்வி சேவையின் மறக்க முடியாத சமகால ஆளுமை. 1965ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தவர். BE MTech முடித்து மேலும் 2 MSc-களையும் முடித்து கல்வி தளத்தில் தடம் பதித்தவர். பாரத் பில்டர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ், நியூ பாரத் இன்ஜினியர் கம்பெனி ஆகிய கட்டுமான நிறுவனங்களை துவங்கி அதன் செயலாக்கமிக்க பங்குதாரராக இருந்து உலகத்தரம் வாய்ந்த பல கட்டடங்களை கட்டி கொடுத்து கட்டுமான துறையில் தரம் சார்ந்து தனக்கென ஒரு நற்பெயரை ஏற்படுத்திக் கொண்டார். இறைவன் தனக்கு தந்த பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை சமுதாயத்தின் நலிவடைந்தவர்களுக்காக செலவு செய்து மறுமையின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டுமான தொழிலில் சிறப்புற்று விளங்கிய அவர் இந்த சமூகத்தின் அடிப்படை கட்டுமானமே பயனுள்ள கல்வி பெறுவதில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஈருலக கல்வி சார்ந்த வேலைகளை கட்டமைத்து வருகிறார். இவருடைய கல்வி சார்ந்த சேவைகளின் கவனங்கள் முழுவதும் சாதாரண பொருளாதார சவால்கள் நிறைந்த அடித்தட்டு மக்கள் கல்வி கற்க பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவுவதிலும் அவற்றை தரமாக கட்டமைப்பதிலும் தான் இருந்துள்ளது. பீடி சுற்றி குடும்பங்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவிய சமுதாய பெண்களுக்கு பட்டங்கள் பெற வாய்ப்பு கொடுத்தால் சமுதாயத்தின் கல்வி தளமும் கட்டமைக்கப்படும் என உணர்ந்து அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியை தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் துவங்க காரணமாக அமைந்தார். இன்னும் 2 தனவந்தர்கள் உதவியுடன் கல்லூரிக்கு தேவையான சுமார் 3 ஏக்கர் இடத்தை தானமாக கொடுத்து துவங்கி கல்லூரி நிர்வாக குழுவின் தலைவராக செயல்பட்டு கல்லூரியின் பிரதானமான நோக்கமான பெண்கள் முன்னேற்றத்திற்கு, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களின் கல்வி முன்னேற்றம் நோக்கி திறம்பட நடத்தி வருகிறார். கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் வலிமையான அடித்தளம் எவ்வளவு முக்கியம் என்பதை அனுபவபூர்வமாகவே உணர்ந்த ஜனாப் சையத் அகமது அவர்கள் அடிப்படை கல்வியை ஒழுங்காக விதைக்க வேண்டியதன் அவசியத்தை தெரிந்திருந்தார். அதன் காரணமாக விதைத்ததுதான் அல் மதீனா பள்ளிக்கூடம். தரமான அடிப்படை கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் 2013ஆம் ஆண்டு 78 மாணவ மாணவிகளை வைத்து துவங்கப்பட்ட இந்த பள்ளிதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இஸ்லாமிய நிர்வாகத்தால் துவங்கப்பட்ட முதல் CBSE பள்ளியாகும். இன்று சுமார் 1000 மாணவ மாணவிகளை கொண்டு மிகச் சிறப்பாக செயல்படும் அந்த பள்ளி நிர்வாக குழுவின் செயலாளராக இருந்து பள்ளியை திறம்பட நடத்தி வருகிறார். இறை பயத்துடன் மார்க்க கல்வியை போதிக்கும் தரமான மார்க்க அறிஞர்களை உருவாக்கும் பலம் பெருமை வாய்ந்த மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் தலைவராக சேவையாற்றி வருகிறார். தமிழகம் முழுவதும் பல பள்ளிவாசல்களிலும் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களாகவும் இந்த மதர்சாவின் மாணவர்கள் ஜொலித்து வருகின்றனர். சமகால சமுதாய தேவையை உணர்ந்து பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் மதர்சா பாடத்திட்டத்தில் இணைத்து அறிவார்ந்த மார்க்க அறிஞர்களை உருவாக்கி வரும் இந்த அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் BA இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பட்டப்படிப்பு பயில திருநெல்வேலி சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளார். மேலப்பாளையத்தின் முதல் பெண்கள் அரபிக் மதர்சா தர்பியத்துல் நிஷாவின் செயலாளராக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார். கல்வி உதவித்தொகை உட்பட சமூக மேம்பாட்டிற்கு பல நற்சேவைகளை செய்து வரும் அன்வோ அமைப்பின் திருநெல்வேலி மாவட்ட தலைவராக செயல்பட்டு தன் மாவட்ட மக்களுக்கு பல உதவிகள் கிடைக்க காரணமாக இருக்கிறார். தமிழக அளவில் இஸ்லாமிய நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஓமியட் அமைப்பின் செயற்குழு உறுப்பினராக கடந்த 6 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த இஸ்லாமிய பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் தமிழக அரசின் திட்டமான முஸ்லிம் மகளிர் உதவிக்குழுவின் திருநெல்வேலி மாவட்ட மதிப்புறு செயலாளராக இருந்து அது வெற்றிகரமாக நடத்துவதற்கு காரணமாக இருந்து வருகிறார். நாம் செலுத்தும் பணத்திற்கு 2 மடங்காக அரசு உதவி கிடைக்கும் இந்த திட்டத்தில் பல லட்ச ரூபாய் வசூல் செய்து கொடுத்து
அதன் 2 மடங்கு தொகையை அரசிடம் பெற்று பல்லாயிரக்கணக்கான ஏழை முஸ்லிம் பெண்கள் முன்னேற்ற வழிவகை செய்து வருகிறார். மேலப்பாளையம் பகுதியில் கல்வி சேவை செய்யும் மீப் அமைப்பின் ஆலோசகர், முஸ்லிம் மேல்நிலைப்பள்ளி பொன்விழா மெட்ரிக் ஸ்கூல் செயற்குழு உறுப்பினர், மேலப்பாளையம் மெடிக்கல் சர்வீஸ் MMS அமைப்பின் ஆலோசகர் என திருநெல்வேலி மாவட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பொது சேவை தளங்களில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக வலம் வருகிறார். இப்படி சமுதாயத்திற்கு தேவையான உதவிகளை தன்னால் இயன்ற அளவு செய்து சமூகம் அறிவார்ந்த சமூகமாக அறியப்பட எல்லா தளங்களிலும் சிறந்து சேவையாற்றி வரும் திருநெல்வேலி மேலப்பாளையம் இன்ஜினியர் SK சையத் அகமது அவர்களுக்கு மிகுந்த மரியாதைக்குரிய இன்ஜினியர் SK சையத் அகமது சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் மனைவி குடும்பத்தோடு வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். இங்கே வந்த பிறகு தான் வருத்தப்பட்டேன். இது உங்களுடைய சேவைகளில் பெரும்பான்மையான சேவைகள் வந்து கல்வி நிலையங்களை உருவாக்குறதுல இருந்திருக்கு. அது அன்னை ஹாஜரா கல்லூரியாக இருந்தாலும் சரி, அன்னை அல்மதீனா ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது என்ன அந்த கட்டுமான தொழில் இருக்கிறதுனால தான் அடிப்படையிலேருந்தே இந்த கல்வி நிலையங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இறைவன் எனக்கு கொடுத்த கல்வி அல்லாஹ் தாலா அந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்களை உருவாக்குவதற்கு அது காரணமாக இருந்ததுக்கு நான் இறைவனுக்கு சுக்ரியா செய்கிறேன் சார். அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் தாலா அந்த கல்வி BE சிவில் இன்ஜினியரிங், அது சார்ந்த அந்த MTech ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து நிறுவனங்களை உருவாக்குறதும் அந்த நிறுவனத்தினுடைய அந்த பணிகளில் இணைவதற்கும் அல்லாஹ் தாலா நிறைய கஸ்டமர் பேஸ் எனக்கு கிடச்சிது. அதனால் எங்கள் கல்லூரிகளில் அதை கல்லூரிக்கு அதை கிட்டத்தட்ட 69,000 சதுரடி கட்டப்பட்டிருக்கு. அந்த 69,000 சதுரடி கட்டடங்களும் கூட சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அடிநிலையிலிருந்து 10,000 கொடுத்தவங்க இருக்காங்க, பிளாக் கட்டி தந்தவங்க இருக்காங்க. இன்னும் அந்த உதவிகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகிருக்கிறாங்க. குறிப்பாக மேலப்பாளையத்தில் உள்ள பெண்கள் வந்து 1000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகிருக்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலாக என்னுடைய 2வது கேள்வியாகவும் இருந்துச்சு. மேலப்பாளையம் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பகுதியாக பீடி சுற்றுதல், நெசவு தொழில் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கல்வி சார்ந்திருக்கு. எங்களை சார்ந்த இந்த MOA சகோதரர்கள், போன தடவை மீஃப் மாதிரியான அமைப்புகள் நிறைய ஒரு இது கூட இந்த எக்ஸிபிஷன் கூட போயிருந்தோம். ஒரு அவ்வளோ அரசு அதிகாரிகளை காட்சிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்துருக்கு. அதுக்கு என்ன நுணுக்கம்? ஏன்னா மற்ற ஊர்களும் நம்ம இதர ஊர்களும் செய்யலாம் இல்லையா? அது 2000க்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம். மேலப்பாளையத்தில் வந்து மீஃப்னு ஒரு அமைப்பு, சிறுபான்மை கல்வி மண்டபம்னு இருக்குது. அந்த ஆண்டு இங்கே ப்ரைஸ் வாங்கினாங்க. எஸ், அவங்க வந்து அந்த அமைப்பினுடைய ஒரு விழாவுக்கு வந்து ப்ரொஃபஷனல் குரு மீரான் சார் வந்து 2005-04 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் அவர் வந்திருந்தார். அப்போ வந்து அந்த வருஷம் மொத்தம் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னென்னா, மேலப்பாளையத்தில் வந்து அதாவது பெண்கள் அதிகமாக, அதாவது இயக்கங்கள் சாராத ஒரு நிகழ்ச்சிக்கு பெண்கள் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த நிகழ்ச்சி தான் அது. எப்படின்னா வருடந்தோறும் நடக்குது. மேலப்பாளையத்திலோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் SSLC +2 அப்படி இப்போ அதில் அப்படியே ஆட் ஆகிட்டே வருது. என்னதுன்னா லெக்சராக அரசு பணியில் சேர்ந்தவங்க அல்லது PhD வாங்கினவங்க அப்படின்னு அந்த மேலப்பாளையத்தினுடைய ஆளுமைகளை அதை அடையாளம் காட்டுற ஒரு நிகழ்ச்சியாக அது மாறி இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு ப்ரொஃபஸர் மீரான் சார் வந்து அழைப்பாளராக வந்திருந்தார். அப்போ அந்த வருஷம் வந்து மேலப்பாளையத்திலிருந்து 5 MBBS வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அரசு கோட்டாவில் கிடச்சிருந்தாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டோம். ப்ரொஃபஸர் மீரான் சார் வந்து அவர் அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த நிகழ்ச்சியில் வந்து மேலப்பாளையத்தினுடைய கடந்த 100 ஆண்டு, அதாவது அந்த நிகழ்ச்சி நடந்தது 2004-03 நினைக்கிறேன். 2000க்கு முற்பட்ட 100 ஆண்டுகளில் மேலப்பாளையத்தில் மொத்தமே 3 டாக்டர் தான். அந்த 100 ஆண்டுகளில் உருவானது 100 டாக்டர். ஆனால் அல்லா 2000க்கு அப்புறம் அல்லாவுடைய மாற்றங்கள் கொடுத்தல 2004 ஒரே ஒரு இடத்துல 5 டாக்டர்ஸ் இருந்தாங்க. உடனே ப்ரொஃபஸர் மீரான் சார் என்ன சொன்னார்னா, அந்த 5 டாக்டர்களுக்கும் நான் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் சின்ன அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இன்றைக்கி அன்றைக்கி உற்சாகப்படுத்தியவர்கள்லாம் இன்றைக்கி பல்வேறு, அதாவது MD MS பல்வேறு துறையில் இன்றைக்கி மேலப்பாளையத்திலிருந்து வருடந்தோறும் ஒரு 10-15 பேர் MBBS சேர காட்சிகள். அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து கல்வியை நோக்கி, அதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போனவங்கெல்லாம் வந்து 80க்கு அப்புறம் போனவங்கெல்லாம் வந்து சாதாரண நிலையில் போனாங்க.
அவங்கெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே கல்வியினால் கிடைக்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்துகளை அவங்க உதாரணமாக ஈட்டியாக இருக்கட்டும், ஈட்டியில் பிளம்பராக போயிருப்பாங்க, எலக்ட்ரிக்கனாக போயிருப்பாங்க. ஆனால் அங்கே பொறியாளர்கள் மற்றும் உயர்நிலையில் இருக்கவங்கள காட்சிகளை பார்த்து தாங்க என்ன கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்கிற உணர்வுகள் வந்து 2000க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அதன் அடிப்படையில் தான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வேணும். அது மட்டும் இல்லை, ஒரு இஸ்லாமிக் என்விரான். இன்னைக்கு என்ஜினியர்ஸையும் டாக்டர்ஸையும் ஒரு மட்டும் உள்ள கம்யூனிட்டிக்குள்ள நோக்கம் இல்லை, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு இஸ்லாமிய. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து வைப்ரண்ட் இந்தியாவை 2047 சமைக்க போகுதுன்னா அதில் நம்ம முஸ்லீம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போ நாமளும் இணைந்து தான், அதில் பெண்களும் இணைந்து தான் இருக்கோம். இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக 2047 வருதுன்னா நாம் ஒரு 15-16% அல்லது நம்ம இருக்கிற கான்ஸ்டியூன்ஸாக இருக்கிற நம்ம முஸ்லீம் சமூகம் அதில் இருக்குது. அதில் 50% பெண்களும் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் மேலப்பாளையம் பல மாற்றங்களை வந்திருக்கு. புதிய புதிய விஷயங்களில் மேலப்பாளையத்தில் இப்போ மெடிக்கல், அதாவது கொரோனா காலத்தில் வந்து அந்த உங்களுக்கு தெரியும், அது ஒரு 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 அவதூறு முஸ்லீம் சமூகத்துக்கு மேலே பரப்புனாங்க. அந்த அவதூறுனால வந்து நிறைய மெடிக்கல் சர்வீஸ் அந்த நேரத்தில் டாக்டர்ஸ்லாம் வந்து நிறைய பேஷண்ட்டை வந்து காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னதுனால அவங்கள காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஒரு புதிய முயற்சிகள். மேலப்பாளையத்திலே ஒரு 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 என்ஜிஓ அமைப்பு வந்து ஒரு மருத்துவமனை உருவாக்குற முயற்சிகள். அப்புறம் மேலப்பாளையத்தில் வந்து இப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இன்ஜினியரிங் காலேஜில் படித்தது போக இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சதகுத்தலாப்பா கல்லூரி மட்டும்தான் எங்கள் ஊரில் நிறைய பட்டதாரிகள் ஒரு கல்வி நிறுவனம். ஆனால் அங்கே வந்து இப்போ மாவட்டம் முழுமைக்கும் எல்லாரும் படிக்க போகிறாங்க, சீட்டு கிடைக்கிறதில்ல. மேலப்பாளையத்தில் இருந்து மட்டுமே பிகாம் படிக்கிறதுக்கு 300 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சீட்டே 300 சீட்டு தான். அந்த நிலைமையில் மேலப்பாளையத்தில் அல் இஸ்லாம் கல்லூரின்னு சொல்லி ஒரு ஆண்கள் கல்லூரி ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரத்தினால ரொம்ப சிரமப்பட்டு அந்த கல்லூரி இன்ஷா அல்லாஹ் அதையும் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்கள் வேணும். இன்னும் மேலப்பாளையம் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஹையர் லெவலில் போகணும், அதை மிடில் கிளாஸ் லெவலில் இருந்து ஹையர் லெவலில் போகணும். இந்த விழாக்கள்லாம் எங்களை உற்சாகப்படுத்தும். என்னுடைய மனைவி வராட்டாலும் கூட என்னுடைய எல்லா பணிகளும் இன்றைக்கி வந்திருக்க 2 பேர் என் கூட வந்திருக்காங்க. என் மனைவி வந்திருந்தால் அது ஒரு சந்தோஷம், ஆனால் வந்து அது வராத ஒரு வருத்தம். ஆனால் வந்து என்னுடைய எல்லா நிகழ்வுகள், அது அன்னுவாக இருக்கட்டும், அது அன்னை ஹாஜராவாக இருக்கட்டும், அல்மதினாவாக இருக்கட்டும், மற்றபடி என்னென்ன நல்ல காரியங்களாக இருந்தாலும் என்னுடைய இணைந்திருக்கிற 2 பேர் இயற்கையாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய மனைவிக்கு பதிலாக அவங்க 2 பேரையும் நான் இந்த இதில் வந்து அவங்களே அங்கீகரிக்கலாம். எங்களுடைய முயற்சி வெற்றி பெற தனி மனித வெற்றி கிடையாது. ஒவ்வொரு அன்னுவன்னா அன்னுவல் ஒரு டீம் இருக்குது, அல்மதினால டீம் இருக்குது, அன்னை ஹாஜரா டீம் இருக்குது, எம்எம்எஸ் எம்இஎஃப் எல்லா மேலப்பாளையத்தில் எல்லாம் ஒவ்வொரு டீம் தான். டீம் ஸ்பிரிட்டில் நானும் பங்கேற்கிறேன். அதுதான் அல்லாஹ் தஆலா நம்ம அமல்களை இஹ்லாஸோட ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் துவா செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். நம்முடைய மரியாதைக்குரிய இன்ஜினியர் சையத் அஹமது அவர்களுக்கு பின்னாடி பொறுத்த மேலப்பாளையத்தை சார்ந்த எங்களுடைய அமைப்பினுடைய துணை பொருளாளர் லுக்மான் சார், நீங்கள் போங்க சார் மேலே, லுக்மான் சார் அவர்களும் அவருக்கான பாராட்டு பத்திரத்தினை வழங்குவதற்காக எம்இபிஏ குழுமத்தினுடைய டைரக்டர் சர்புதீன் சார் அவர்களும் சர்புதீன் சார் அவர்களும் விருதினை வழங்க நம்முடைய சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்களையும் அழைக்கிட்டோம். இந்த சார் சொன்ன அந்த 2 பேரும் மேடைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜினியர் சையத் அஹமது சார் சொன்ன 2 பேரும் மேடைக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக. ஃபோட்டோ வீடியோஸ் பற்றி கவலைப்பட வேணாம், எல்லாருக்கும் தனித்தனி ஃபோட்டோ வீடியோக்களை நம்ம அனுப்பி தந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் சார். ஒரு இன்ஜினியர் எவ்வளோ சேவை செய்கின்ற போது